உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், தற்போது தேர் பவனி திருவிழா எந்த அளவுக்கு விமர்சையாக நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்துடைய ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிலையில விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான அந்த திருத்தேர் பவனியானது தற்போது வெகு உற்சாகமாக தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வேளாங்கண்ணி பேராலயத்தின் அந்த முகப்பிலிருந்து திருத்தேர் பவனியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அந்த தேர்களை புனிதம் செய்யப்பட்டு தேர் பவனியை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக வேளாங்கண்ணி கொடியேற்ற விழா தொடங்கினாலும் நாளை வரை அந்த திருவிழாவானது நடைபெற இருப்பது தினமும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த தேர்பவனி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவதால் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மைக்கேல், அந்தோனியர், ஆரோக்கிய மாதா உள்ளிட்ட 7 சப்பரங்கள் கொண்ட தேர் ஒன்றன் பின் ஒன்றாக அழகான ஒரு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரத்தில் ஒரு ரம்மியமான காட்சிகள் வான வேடிக்கைகளுடன் அந்த தேர் பவனியானது பக்தர்களுடைய வெள்ளத்தின் நடுவே ஊர்ந்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பேராலய நிர்வாகத்தின் சார்பாக நாளைய தினம் காலை 6 மணியிலிருந்து சிறப்பு திருப்பலிகளானது நடைபெற இருக்கிறது. மாதாவினுடைய பிறந்த நாளான நாளை மாலை 6 மணிக்கு அந்த கொடியிறக்கத்துடன் விழாவானது நிறைவு பெற இருக்கிறது. குறிப்பாக தேர்பவனி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருப்பதால் திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போலீசார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 360 சிசிடிவி கேமராக்கள் கொண்டு அந்த குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக அந்த தேர்பவனியை முடித்துவிட்டு வெளியே செல்லும் வகையில் நாகை வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யும் பணிகளிலும் காவலர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த கொடி இறக்க நிகழ்வில் பங்கேற்பதற்கும் ஆர்வத்துடன் பக்தர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.